நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை யாராவது ஒருவர் மைக்ரோஃபோனில் வாசிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மைக்கில் வாசிங்க. தங்கச்சிமார் யாராவது சீக்கிரமாக வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 798வது பக்கத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. வாசிங்க. யாரும் இல்லையா? சரி, 11 வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களுடைய புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உமது நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த இரவில் கர்த்தர் தம்முடைய நல் வசனங்களை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவீராக. பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற தேவன், இந்த இரவிலும் ஒவ்வொருவரும் பிரயோஜனம் அடையத்தக்கதாக கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனங்களை ஆவியோடும் வல்லமையோடும் தமது ஜனத்துக்குள் கர்த்தர் அனுப்புவீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். அடியானையும் இந்த ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்யும், தொடர்ந்து கிரியை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லலாமே. இன்று இரவு நாம் தியானிக்க போகின்ற ஆண்டவருடைய செய்தி பிழைப்புக்கு தேவையானவைகள். பிழைப்புக்கு தேவையானவைகள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிழைக்க அவனுக்கு என்ன தேவை? சாலமோன் ஞானி தன் படுக்கையில் இருந்து உலகத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய செயல்களையும் அவர் கண்டு எழுதின ஒரு புத்தகம்தான் இந்த பிரசங்கியினுடைய புத்தகம். அவருடைய வாழ்க்கையினுடைய அந்திய காலத்தில் எழுதின ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். இதிலே அவர் எல்லாவற்றையும் உலகத்தில் அனுபவித்து விட்டு சொல்லுகிறார், மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். அப்படி அவர் பேசிவிட்டு வரும் பொழுது இந்த 9வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனிதனுக்கு இவைகள் இருந்தால் ஜெயித்து விடலாம் என்று எண்ணுகிற எண்ணங்கள் நிச்சயமாக முடியாது என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எண்ணம் என்ன? ஓடுவதற்கு வேகம் எனக்கு இருந்தால் நான் பந்தயத்திலே ஜெயித்து விடுவேன் என்பது மனிதர்களின் சிந்தை. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், அது முடியாது என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் சௌரியவானாயிருந்தால், பலசாலியாயிருந்தால், சகல விதமான கலைகளையும் கற்று தேறினவனாயிருந்தால் அவன் யுத்தத்தில் ஜெயித்து
பிழைத்து விடலாம் என்பது மனிதனுடைய யூகம். ஆனால் சாலமோன் ஞானி சொல்லுகிறார் அது போதாது என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களுடைய ஞானம் போதாது என்று சொல்லுகிறார். உலகத்திலே அநேகர் சிந்திக்கிறது என்ன, எனக்கு புத்தி இல்லாததினால், எனக்கு பிழைப்புக்கான வழிகள் தெரியவில்லை, நான் படிக்காததினால் இப்படி இருக்கிறேன், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியா இல்லாததினால் நான் இப்படி இருக்கிறேன் என்று மனிதர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் ஞானத்தில் உயர்ந்த மனிதன் சாலமோன் அவர் சொல்லுகிறார், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களுடைய ஞானமும் போதாதாம். அப்படியானால் ஒன்றொன்றாய் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த உலகத்திலே மனிதன் இவைகள் இருந்தால் பிழைக்கலாம், ஜெயிக்கலாம், வாழலாம் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனை அறிந்தவன் நமக்கு சொல்லுகிறார், அவைகள் போதாது. அப்படியானால் ஒரு மனிதனை ஆண்டவர் பிழைக்க வைக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயம் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு வேறு சில தெய்வீக காரியங்கள் தேவைப்படுகின்றன. இன்று இந்த இரவிலே ஒரு மனிதன் எவைகளை எல்லாம் அவன் தன் வாழ்க்கையிலே செய்தால் அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தருடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அவர்கள் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவர்கள் பிழைத்தார்கள் என்று வேதத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இருந்து வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கும் மிஞ்சின அதிக பாரம் எங்களில் உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் எது என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 20வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற சம்பவம். அவர்கள் யூரோக்ளித்தான் என்கிற ஒரு கொடும் காற்றிலே அகப்பட்டு அவர்கள் பிராணனுக்கும் சேதம் வருகிற சூழ்நிலை அங்கே வந்ததை குறித்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் எழுதி உணர்த்துகிறார். அப்படியானால் ஒரு மகிமை நிறைந்த பரிசுத்தவானுக்கு, ஒரு ஜெப வீரனுக்கு, ஒரு விசுவாச வீரனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரும் என்றால் நாம் எத்தனை பெரிய ஜெப வீரர்களாய் இருந்தாலும், எத்தனை பெரிய விசுவாச வீரர்களாய் இருந்தாலும் வாழ்க்கையில் சில பகுதிகள் நம்முடைய நம்பிக்கை அற்று போகக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு நேரிடலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளை புரிந்து கொள்ளணும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவன் ஒருவன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுவதற்கு விடுகிறதில்லை. அந்த மனிதனை அழிந்து போகிறதுக்கு விடுகிறதில்லை. அந்த மனிதனை கைவிடுகிறதில்லை. அவனுக்கு ஏதாகிலும் ஒரு வழியை திறந்து அவனை பிழைக்க வைக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிழைக்க செய்ய வேண்டியது என்ன? வேதத்தில் நான் தேடினது வரைக்கும் ஒரு 10 தெய்வீக ரகசியங்கள் இருக்கின்றன. அவைகளை குறித்து 10ஐயும் உங்களுக்கு இந்த இரவு பேச முடியுமா என்பது சந்தேகம்தான். முடிகின்ற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது, ஒரு மனிதன்
பிழைக்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டியது என்ன? அது ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனாய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே அவன் பிழைப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5வது அதிகாரம் 4, 6 ஆகிய வசனங்கள். பெத்தேலை தேடாதிருங்கள், போகாதீங்கள். ஏனென்றால் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அவரை பட்சிக்கும். இங்கே மிக கவனமாக வேதத்தை கவனித்தால் ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பிழைக்க வேண்டுமானால் அவன் கர்த்தரை தேடுகிற மனிதனாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏன் நெருக்கடியாக கொண்டு வருகிறார்? ஆண்டவரை ஒரு மனிதன் தேடாமல் போகும் பொழுது அவன் தேவனை தேடுவதற்காக சில சூழ்நிலைகள் அவனுக்கு கடினமாக அமைகிறது. பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டுனா அவனுக்கு ஆண்டவரை தேடணும்னு எண்ணமே அவனை விட்டு விலகி போய்விடும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். கை நிறைய பணம் வந்துட்டுனா அதுக்கு பிறகு ஆண்டவரை தேடணும்ன்ற ஆசை அவனை விட்டு விலகிடும். கடன் பிரச்சனை தீர்ந்துட்டுனா ஆண்டவரை தேடணும்ன்ற ஆசை போயிடும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா ஆண்டவரை தேடணும்ன்ற ஆசை போயிடும். ஒரு வீடு கட்டியாச்சுன்னா ஆண்டவரை தேடணும்ன்ற ஆசை போயிடும். சுகம் கிடைச்சிட்டுனா ஆண்டவரை தேடணும்ன்ற ஆசை போயிடும். அதுக்கு முன்னால இவன மாதிரி தேவ பக்தி உள்ளவனை உலகத்தில் பார்க்க முடியாது. அதிகாலை ஜெபமா அதுக்கு நாம் உண்டு, உபவாச ஜெபமா அதுக்கு நாம் உண்டு, காத்திருப்பு கூட்டமா அதுக்கு நாம் உண்டு, எல்லாத்துக்கும் நாம் உண்டு. ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆசீர்வாதம் கொடுத்து, நன்மைகள் கொடுத்து அவர்களை உயர்த்தின பிறகோ இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலைகள் மாறி போய்விடுகின்றன. ஆகவே கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் அன்பு வைத்திருக்கிறபடியால் உனக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கிற அந்த தெய்வீக உறவு உடைந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு சில சூழ்நிலைகளை கடினமாக கொடுத்து உன்னை ஆண்டவரை தேடும்படி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஏன் நெருக்கம்னு கேட்கிறியா? ஏன் சில பிரச்சனை தீரலன்னு கேட்கிறியா? இந்த ராத்திரி ஆவியானவர் தெளிவா சொல்றார், நீ கர்த்தரோடு நெருங்கி சேருவதற்கு தான் சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு மாற்றம் உனக்கு வேண்டுமா? இன்று தேவனை தேடுகிற அந்த உறவிலே இன்றைக்கு உன்னை சரி பண்ணி கொள்ளுவாயாக. அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் என் சூழ்நிலை மாறும் என்றால் அது பகல் கனவு என்பதை இந்த இரவு தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவரை தேடுவதற்கு தான் சில நெருக்கடிகளை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். ஆண்டவரை தேடுவதற்கு தான் சில சூழ்நிலைகள் உனக்கு கடினமாக இருக்கின்றது. சில பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓயாமல் இருப்பது கர்த்தரை நீ தேடுவதற்கென்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறபடியினால. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? வேதத்தில் தேவன் நேசித்த ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதியை கூட கர்த்தர் அதற்கு தான் அனுமதித்தாராம். வாசிக்க கேட்போமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிக உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல யாரை தேடினானா? பரிகாரிகளை தேடினார். இந்த வசனத்தை வாசித்து புரிகிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வசனத்துக்குள்ள இருந்து ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த வியாதி ஆசா கர்த்தரை தேடுகிறதுக்குன்னு நியமிக்கப்பட்டதா இல்ல அவனை கொல்லுறதுக்குன்னு நியமிக்கப்பட்டதா? சொல்லுங்க.
ஆசா கர்த்தரை தேடுவதற்கு நியமிக்கப்பட்ட வியாதியா அல்ல கர்த்தர் அவனை கொல்லுவதற்காக நியமிக்கப்பட்ட வியாதியா? பைபிள் சொல்லுது அவன் வியாதிகளில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். வசனம் என்ன தெரியுமா, ஆழம் என்ன தெரியுமா? இந்த வியாதியில அவன் கர்த்தரை தேடி இருப்பான் என்றால் கர்த்தர் அவனை குணமாக்கி இருப்பார், கர்த்தர் அவனை விடுவித்திருப்பார், கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்திருப்பார். ஆனால் அவனோ கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். சில நெருக்கங்கள் ஏன், சில பிரச்சனைகள் ஏன், உனக்கு மனதுக்கு பிடிக்காத சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை கவ்விக் கொண்டிருப்பதின் காரணம் என்ன? ஒரே காரணம். முதலாவது, கர்த்தரை தேடுகிறதில் நான் எப்படி இருக்கிறேன்? உன் குடும்பத்துக்குள் சமாதானமாய் இந்த குடும்பத்துக்குள் ஏன் இப்பொழுது சமாதான கேடு? நல்ல வருமானங்கள் வந்து கொண்டிருந்த குடும்பத்தில் ஏன் வருமான குறைவு? இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு இடம் உன் ஜீவியத்தில் பிரச்சனைக்குள் வந்திருக்கிறது. அது என்ன? கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நீ குறைபட்ட மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆவியானவர் உன்னை மறுபடியும் எச்சரிக்கிறார். இந்த ராத்திரியில் ஆகிலும் கர்த்தரை தேடுவதற்கு உன் இருதயத்துக்குள்ளே வாஞ்சைகள் வருமானால், கர்த்தரை தேடுவதற்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயானால், எந்தெந்த இடங்கள் நசல் கொண்டதா இருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள் உயிரற்றதா இருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள் சரியற்றது என்று நீ எண்ணுகிறாயோ அந்த எல்லைகளை இந்த இரவு முதல் கர்த்தர் உனக்கு மாற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ ஜனம் கைகொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ராத்திரி முதல் நீ கர்த்தரை தேடுவதற்கு உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி பார். அவர் சர்வ வல்லவர். ஒரு நொடி பொழுதில் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், ஒரு நொடி பொழுதில் அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தர் அற்புதங்களை செய்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறி போய்விடும். அதற்கு தேவை நீ கர்த்தரை தேடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதனை பரிகாரியாக தேடிக்கொண்டிருக்கிறாயா? உன் காரியங்களுக்கு மாறுதல் வருவதற்காக நீ மனுஷனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? ஆவியானவர் தெளிவாய் உன்னை பார்த்து பேசுகிறார். மனிதனை நம்புவதினால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைப்பதில்லை. ஆண்டவரை நீ நம்பிப்பார். உனக்கு தேவையான எல்லா வழிகளையும் கர்த்தர் திறந்து தருகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவர் திறந்தால் ஒரு மனிதனும் அடைக்க முடியாது. அவர் பூட்டினால் எந்த மனுஷ சக்திகளாலும் அதை திறக்க முடியாது. இந்த ராத்திரி உனக்கு பேசுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் உன்னை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு என்னை தேடு, நீ பிழைப்பதற்கு தேவையான வழிகளை உனக்கு நான் திறந்து தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். இதே மனுஷனாகிய நீதானே, இதே மனுஷியாகிய நீதானே கொஞ்ச காலத்துக்கு முன்னே அதிகாலையில் எழுப்பி கர்த்தரை தேடினாய். இதே மனுஷனோ மனுஷியுமாகிய நீதானே உன் பிரச்சனையின் காலத்தில் கர்த்தரை பற்றி கொண்டு தப்பினாய். கர்த்தரை தேடி விடுவிக்க கர்த்தரை தேடி அதிசயங்களை கண்டு கொண்டாய். இன்றைக்கோ அந்த இடத்தில் நீ முறிவு பட்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவி இன்றைக்கு உன்னை எச்சரித்து திரும்ப திரும்ப சொல்கிறார், உனக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த தெய்வீக உறவு இந்த இரவு பலப்படுவதாக. அப்படி அந்த தெய்வீக உறவு இன்று பலப்படுமானால் நீ எவைகள் பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை செய்கிறதை உன் கண்களால் நீ காண்பாய். கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறதை உன்னுடைய கண்களால் காண்பாய். நம்முடைய தேவன் வருஷத்தின் நடுவிலே தமது கரத்தின் கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன். இதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்று சொல்லுகிற அதே இடத்திலே கர்த்தர் உனக்காக தம்முடைய கரத்தின் கிரியைகளை இந்த ராத்திரி எழும்ப பண்ணுவார். கர்த்தரை தேடு, அப்பொழுது பிழைப்பாய். கர்த்தரை தேடு, அப்பொழுது உன் காரியம் மாறும். கர்த்தரை தேடு, அப்பொழுது உன் பிரச்சனை முற்றுப்புள்ளி அடையும். கர்த்தரை தேடு, செத்து கிடக்கிறவைகள் உயிரோடு எழும்பும். ஆமென். கர்த்தரை தேடு, அடைக்கப்பட்ட வழிகளை உனக்காக இந்த ராத்திரி என் ஆண்டவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற அனுபவம் ஒரு மனிதனுக்குள் மிக தேவை. நம்முடைய இரட்சகராகிய இயேசுவுக்கு என்ன குறை இருந்தது? அவர் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் என்ன? நான் அனுதினமும் ஜெபத்தை குறித்து மக்களோடு பேசும் பொழுது இந்த கேள்விகளை அடிக்கடி கேட்பதுண்டு. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற பிரச்சனை இருந்ததா?
இருந்ததா? இல்ல. அவருக்கு ஏதாவது குழு லோன் பிரச்சனை இருந்ததா? இல்ல. அவருக்கு ஏதாவது இஎம்ஐ ப்ராப்ளம் இருந்ததா? இல்ல. அவருக்கு ஏதாவது காய்ச்சல், தலைவலி, முதுகு வலி, தொண்டை வலி, தைராய்டு, இந்த மாதிரிப்பட்ட பலவீனம் ஏதாவது இருந்ததா? இல்ல. அவருக்கு கிருபை ஏதாவது குறைவு உண்டா? இல்ல. அவருக்கு ஏதாவது வல்லமை இல்லாம இருந்தா? இல்ல. நான் கேட்க, இது ஒண்ணு அவருக்கு இல்ல, பின்ன என்னத்துக்கு ஜெபம் பண்ணாரு? சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பின்ன என்னத்துக்கு ஜெபம் பண்ணார்? இப்ப புரியும்னு நினைக்கிறேன். ஜெபம் என்பது தேவைக்காக ஏறெடுக்கப்படுகிற ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் அல்ல. ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தெய்வீக உறவு. அல்லேலூயா. அப்போ ஜெபம் தடைபடுதுன்னா எது முறியுதுன்னு அர்த்தம்? சொல்லுங்க. உறவு முறியுதுன்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் கட் ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாத்தான் ஒரு மனிதனை அழிப்பதற்கு 2 லைனை முதல்ல கட் பண்ணுவான். ஒன்று ஜெபம், மற்றொன்று வேத வாசிப்பு. இது ரெண்டையும் ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் சாத்தான் அழிக்கிறான்னா அப்பவே விளங்கிடணும், எங்கேயோ இவன் சாவக போகிறான் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் இந்த இரவு வேளை தெளிவா சொல்றேன், உங்க உள்ளந்திரியங்கள் எனக்கு தெரியாது, உங்கள் அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியாது, உங்கள் ஜெப ஜீவியம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த 2026 ஒருவேளை வாக்குத்தத்த வசனங்களை கேட்டவுடனே அப்படியே மன பிரம்ம பிடிச்சி இருக்கலாம். இந்த வருஷம் எனக்கு அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், அது நடந்துரும், இது நடந்துரும். நான் சொல்றேன், அப்படி எல்லாம் யாருக்கும் சும்மா நடக்காது. நடந்துருமா எனக்கு தெரியல, நீங்க எல்லாம் அனுபவசாலிகள். அப்படி யாருக்கும் நடக்குமா? இவன் இஷ்டம் போல நடப்பான். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருவாரா? அல்லேலூயா. 31ஆம் தேதி டிசம்பர் 11:59 வரைக்கும் மாறாதவனே 12:1 ஆசீர்வதிச்சிருவாரா? சிந்திக்கிறீங்களா பாஸ்டர்? அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களை பார்த்து ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டானா, அண்ணே இந்த வருஷம் எப்படி இருக்கும்? அவர் சொன்னாரா, நீ செம்மையா இருந்தா இந்த வருஷம் செம்மையா இருக்கும். அல்லேலூயா. நீ செம்மையா இருந்தா இந்த வருஷம் செம்மையா இருக்கும். பாஸ்டர் இந்த வருஷம் ஆசீர்வதிப்பாரா? கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தாழ்மைப்பட்டு நடந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளுவியா உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் வராதுன்னு சொன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிளி ஜோசியம் தான். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. 2026 ஒரு கூட்டம் வச்சது எதுக்கு? உங்களை அப்படியே வந்து ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லிட்டு போறது. அதுக்கு நான் ஆள் கிடையாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை இந்த நேரத்திலிருந்து சரி பண்ணி கொள்ளணும். இந்த புது வருஷம் பிறந்து இதுவரைக்கும் கூட அந்த இடம் சரியில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இன்று இரவு உங்களில் ஒருவர் கூட அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சரிப்படுத்துவீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் ஒன்றும் எங்கள் கையில் இல்லை. ஆசீர்வாதங்கள் எல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக் கொள்வது என்கிற வழியை காண்பிக்கும் கர்த்தருடைய வேலைக்காரர்கள் நாங்கள். ஆகவே கர்த்தருடைய வழிகளை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறோம். இவைகளின் படி செய்கிறவன் எவனான அவன் படைக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒரு பெயர் நட்சத்திரம். நட்சத்திரத்தினுடைய ஒரு வேலை அது வழிகாட்டுகிறதான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்கள் வழிகாட்டி கொடுக்கிற நட்சத்திரம். உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு வழிகளை காட்டி கொடுக்கிற நட்சத்திரம். உங்கள் தப்பிதங்களை திருப்புவதற்குள்ள வழிகளை காட்டி கொடுக்கிற நட்சத்திரங்கள். ஆகவே அந்த நட்சத்திரம் காட்டுகிற வழிகளை நீங்கள் பின்தொடர்ந்து போவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் காத்திருக்கிறது. அது இயேசு என்கிற இரட்சகர் இருக்கிற அந்த மகிமையான வீடு உங்களுக்கு நேராக காத்திருக்கிறது. அந்த நட்சத்திரம் அந்த கூடாரத்தின் மேல் நிற்கிறது வரையிலும் உங்களுக்கு வழிகாட்டுகிறதாக காணப்படுகிறது.
ஆமென். கை தட்டி கர்த்தரை ஒரு சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா செலுத்தலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை தேடுகிற அனுபவம் மனிதனை பிழைக்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற அந்த நல் வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஏசாயா 55 அதனுடைய 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டுமா? இனி ஒரு காலம் வருகிறது, கர்த்தரை கண்டடைய முடியாத ஒரு காலம் என்று ஒரு காலம் வருகிறது. ஜனங்கள் இங்கும் அங்கும் தேடுவார்கள். மலைகளிடத்தில் போய் நின்று ஐயோ எங்கள் மேல் விழுந்து கொள்ளுங்கள் என்று கூப்பிடுகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஆனால் இந்த காலமோ உங்கள் இரட்சணியத்தின் காலம், இந்த காலமோ உங்கள் அனுக்கிரகத்தின் காலம், இந்த காலமோ உங்கள் ஆத்தும மீட்புக்கான காலம், இந்த காலமோ கர்த்தருடைய கிருபையில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிற காலம், இந்த காலமோ கர்த்தர் தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிற காலம், இந்த காலமோ எப்பேர்பட்ட மனிதனையும் தம்மண்டை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு காலமாய் இருக்கிறபடியால் இந்த காலத்தில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டுபிடிக்கிறவனாக இருக்கிறார். கர்த்தரை தேடு, இந்த காலத்தில் தேடு, பிழைப்பாய். இதுவே அனுக்கிரகத்தின் காலம், இதுவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயமுமாக காணப்படுகிறது. ஏசாயா 45:19 பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை அவரை தேடும்படி விருதாவாக சொல்லலையா, டைம் பாஸுக்காக அவரை தேடுவதற்காக சொல்லலையா, நேர போக்குக்காக அவரை தேடுவதற்காக அவர் சொல்லலையா. கொஞ்சம் வாசித்துடலாமா? 45 அதனுடைய 19வது வசனம். பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபினுடைய சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபுவின் சந்ததிக்கு நான் சொன்னதும் இல்லை. அப்போ ஆண்டவர் தன்னை தேடுகிறதற்கு ரீசன் வச்சிருக்கிறார். என்ன தேடு, அப்போ உனக்கு சில நன்மைகள் தருவேன். என்ன தேடு, சில ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறேன். என்ன தேடு, அப்பொழுது சில காரியங்களை உனக்கு செய்கிறேன். அப்படித்தான் கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவர் இயேசு கூட பேசும் பொழுது மற்ற 7:7 சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது, தேடுகிற எவனும் அதை கண்டடைகிறவனாக இருக்கிறான். அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் ஆப்போசிட் சைடு சொல்லி தந்தா உங்களுக்கு அந்த வசனத்தின் ஆழம் புரியும். கவனிங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் சொல்லுங்க, கேளாதிருங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடாதிருங்கள் கண்டடைய மாட்டீர்கள், தட்டாதிருங்கள் திறக்கப்பட மாட்டாது. அப்படிதானே? ஏனெனில் கேளாதிருக்கிற எவனும் எவளும் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறான், பெற்றுக்கொள்ளாதிருக்கிறாள், தேடாதிருக்கிற எவனும் கண்டுபிடியாதிருக்கிறான், தட்டாதிருக்கிற எவனுக்கும் திறக்கப்படுகிறதில்லை. இப்ப இந்த வசனத்துக்கு ஆழம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஏன் ஜெபிக்கணும்ன்ற ரகசியம் புரிஞ்சதா? ஆமாம். ஆண்டவருடைய சட்டத்தில் ஒன்று, இவை இதை கேட்டா கொடுக்கணும், கேட்காட்டா கொடுக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கட்டாயம் என்ன செய்யணும்? கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டியவைகளை கேட்கிறது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் தன்னை தேடுகிறதற்கு சும்மா சொல்லல. ஆண்டவரை தேடுகிற எந்த மனிதனும் அவரை நிச்சயமாய் கண்டுபிடிப்பான். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 29 அதனுடைய 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும்
என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள். கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், உங்க முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். அதனால தான் ஜெபம் பண்ணுகிற நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில், கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் உங்களை தடை செய்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கணும்னு அதுக்கு தான் சொல்றது. அல்லேலூயா. I'm sorry to say, நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது, வருத்தப்படவும் கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட் மோட்ல இருக்கணும், எங்கேயாவது தூக்கி போற்றணும். அது உங்களை தேவனை விட்டு பிரிக்கப்படாது. அல்லேலூயா சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். எம்னா கலெக்டருக்கு பிஏ நீங்க எல்லாம் போட அட்டன் பண்ணாட்டா தலைக்கு தூக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டிங்க்கு போயிருந்தா உங்க போன் எல்லாம் சைலண்ட்ல ஆகுது. ஒரு ஜட்ஜு கிட்ட போய் நின்னா உங்களுக்கு சைலண்ட்ல போகுது. ஒரு வக்கீல்கிட்ட போய் நின்னா உங்க போன் எல்லாம் சைலண்ட்ல இருக்கு. ஒரு முக்கியமான காரியத்தை பேசிட்டு இருந்தா உங்க போனை சைலண்ட்ல போட்டு வைக்க தெரியுது. ஆனால் கர்த்தரை தேடுகிற நேரம் மட்டும் நமக்கு அந்த தேவ பயமோ தேவ பக்தியோ நமக்கு வருகிறது இல்லை. ஏன் இந்த வார்த்தையை அழிச்சு சொல்லுகிறேன்? பைபிள் சொல்லுகிறது, அரைகுறை இருதயத்தோடு அல்ல, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற நேரம். பிள்ளைகள்கிட்ட விளையாடக்கூடாது, செல்போன்ல நோண்டக்கூடாது, அங்கே இங்கே போக்குவரத்து பண்ணிட்டு இருக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்கிறான், பின்னால் இருக்கிறவன் என்ன செய்கிறான், இது நமக்கு வேலை இல்லை. இப்படி நாம் ஆராதித்தால் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கவில்லை என்ற அர்த்தம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தேடுதல் தான் கர்த்தர் விரும்புகிற தேடுதலாக காணப்படுகிறது. ஆண்டவரை தேடணும்னா இப்படிதான் தேடுகிறவர்களாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். ஜி மைனர். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அரைகுறை உள்ளத்தோட அல்ல. ஆமென். முழு உள்ளத்தோட. ஹல்லேலூயா. ஆமென். பக்தன் அழகாக பாடி இருக்கிறார். ஒரு வரி பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய்
வீசட்டும் ஆராதனை. ராஜா நன்றி அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை நாம் முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது நாம் காண்கிறவர்களாய் இருக்கிறோம். சில நேரம் ஆண்டவரை தேடினால் நாம் கண்டுபிடிக்க முடியாதது போல் நம்முடைய உள்ளங்கள் சொல்லலாம். ஆனால் என்றைக்கும் அப்படி இருக்குமா என்று கேட்டால் இல்லை. யோபு பக்தனுடைய வாழ்வை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் அவருடைய நெருக்கடியின் காலத்தில் அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை தேடுகிறேன் ஆனால் கண்டுபிடிக்க முடியல. வாசிங்க பார்க்கலாம். எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அதன் பின் வசனங்களில் சொல்கிறார், வலது பக்கத்தில் கிரியை செய்கிறார், ஆனால் அவரை நான் காண முடியவில்லை. இடது பக்கத்திலும் நான் காணக்கூடாதபடி அவர் ஒளித்திருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். ஆனால் என்றைக்கும் அப்படி இருந்ததோ இல்லை. வாசிங்கள் யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே மிக தெளிவாய் சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இதுவரைக்கும் உம்மை காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது ஆண்டவரை என் கண்கள் காண்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். அவரை தடவியாகிலும் நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்து மனிதர்களுக்கென்று சகலவித நன்மைகளையும் இந்த உலகத்தில் அவர் செய்தாராம். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. வேதம் சொல்கிறது எபிரேயர் 11:6 அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற ஒருவனுக்கும் அவன் விருதாய் போவதில்லை, அவர்கள் பலன் அடைவார்கள். இந்த இரவிலும் சொல்கிறேன், கர்த்தரை என்ன நோக்கத்தோடு தேடுகிறீர்களோ அந்த நோக்கத்துக்கு அவர் பலன் தருவார். ஆண்டவரை என்ன காரியத்துக்காக பற்றி கொள்கிறீர்களோ அவர்கள் அதை உங்களுக்கு தராமல் இருப்பதில்லை. எப்பேற்பட்ட மனிதனுக்கும் உதவி செய்ய இந்த ராத்திரி வேளையிலும் நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாவீது ஆண்டவரை தேடும்படி தீர்மானம் பண்ணினார். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கவனித்தார். தாவீது தீர்மானம் பண்ணுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 27ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று கர்த்தாவே என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய முகத்தை தேடும்படி சொல்றாரா? தாவீது சொல்றார், அப்படி சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னபடியால் உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று நான் தீர்மானம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடி நன்மை அனுபவித்த மனிதன் அவருடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் சாலமோனுக்கு சொல்லுகிற புத்தி என்ன பாருங்கள். அவன் ஆண்டவரை விட்டுறாத, அவரை தேடு. அவரை தேடும் பொழுது அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டேனா அவர் உன்னை விட்டுருவார்னு கவனமாக புத்தி சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 28 அதனுடைய 9வது வசனம், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து சேவி, அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். எல்லாரும் என்ன கவனிக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன கவனிக்க வேண்டிய ஒரு இடம்,
இப்போ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குது, கைவிட தெரியாதவர். யாரு அவர்? யாரா? கைவிட தெரியாதவர். நீங்க கேட்டீங்களான்னு தெரியல இந்த பாட்டெல்லாம். கைவிட தெரியாதவர். ஐயா, பைபிள்ல 3 இடத்துல ஆண்டவர் கைவிடுவார்னு எழுதி இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டி தரட்டா? ஆண்டவருக்கு கைவிட தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவர் கூமுட்டையான தெய்வம் அல்ல. அவருக்கு கைவிட தெரியும். யாரை கைவிடுவார், யாரை கைவிட மாட்டார்னு பைபிள்ல இருக்கு. யாரை கைவிட மாட்டார்னு சட்டம் இருக்கு. வம்பனையும் வழிபோக்கனையும் கைவிட மாட்டார்லாம் கிடையாது. துன்மார்க்கனையும் அயோக்கியனையும் கைவிட மாட்டார்லாம் கிடையாது. பொல்லாதவனையும் வேசிக்கல்லனையும் கர்த்தர் கைவிட மாட்டார்னு கிடையாது. பைபிள்ல யாரை கைவிட மாட்டார், யாரை கைவிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எல்லார் மேலும் கிருபை செய்வாரா? யாருக்கு கிருபை செய்யணுமோ அவர்களுக்கு கிருபை செய்வார். கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவன் எவனோ அவனுக்கு அதை செய்வார். அதுதான் மோசே சொன்னார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்படியானால் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரோ? இல்லை. கர்த்தருடைய கிருபை யாருக்கு வெளிப்படும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருவார். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். எவன் மேல் கிருபையாயிருப்பார் என்றால் தாழ்மையாய் நடக்கிறவன் மேல் கிருபையாயிருப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை வானபரியந்தம் உயர்ந்ததாக இருக்கிறது. தேவ பயம் இல்லாதவனுக்கு கிருபை கிடைக்குமா? கிடைக்காது. தாழ்மை இல்லாதவனுக்கு கிருபை கிடைக்குமா? கிடைக்காது. இதே போலதான் கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? ஆண்டவரை தேடுகிறவன் அவர் கைவிடுகிறதில்லை. சாலமோனுக்கு சொல்றார், நீ அவரை விட்டுட்டேனா அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இரண்டாவது, எசேக்கியாவின் உள்ளத்தில் உள்ளதை அறியும்படி தேவன் அவனை கைவிட்டார். மூன்றாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வசனம் ஏசாயா 54:9, இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. கைவிட்டேன். அப்போ கர்த்தர் கைவிட மாட்டார் தெரியாது, அப்படியெல்லாம் கிடையாது. யாரை கைவிட மாட்டார்னு பைபிள்ல இருக்கு. அதுல முதல் காரியம்தான், அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 9:10, அவரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற பலனில் முதலாவது பலன், அவர் அவர்களை கைவிடவே மாட்டார். வாசிங்க பார்க்கலாம். உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்யறதில்லை? கைவிடுகிறது இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் ஆண்டவரை தேடினா அவர் என்ன கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, தகப்பனும் தாயும் உங்களை கைவிடுகிற நேரம் வரலாம். உற்றாரும் பெற்றாரும் கைவிடுகிற நேரம் வரலாம். சகோதர சகோதரிகள் கைவிடுகிற நேரம் வரலாம். நண்பர்கள் கைவிடுகிற நேரம் வரலாம். எந்த இடத்திலானாலும் சரி, உங்களை கைவிடாதபடி ஒருவர் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை நீங்கள் தேடினால் அவர் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகுகிறதில்லை. எந்த சமயத்திலும் உங்களை கைவிடுகிறதில்லை. அவர் எங்கும் கை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். எந்த சமயத்திலும் கை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு கை கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். அவரை தேட வேண்டும். அவரை தேடாதவர்களுக்கு இந்த நன்மைகள் கிடைப்பதில்லை. சில சூழ்நிலைகள் இருந்து வெளியே வரணுமா? இன்றைக்கு உங்களை நீங்களே தீர்மானம் பண்ணிக் கொள்ளுங்கள். நான் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் எப்படி இருக்கிறேன்? நேரத்தை கருதி வேகமாய் சொல்லி போகிறேன். கர்த்தர் நம்மை கைவிடாதல் நடத்தணும்னா ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரை தேடுகிறவனை எதுக்கும் பயந்து சாகிறதற்கு விட மாட்டார். அவனை எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 34 அதனுடைய 4வது வசனத்தை வாசித்தால் பைபிள் சொல்கிறது. சங்கீதம் 34 அதனுடைய 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் முழுவதிலும் நீங்கள் கவனித்தால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் வித்தியாசமா வந்த போது கர்த்தரை தேடினாங்க, பயந்தாங்க. அந்த பயப்படுகிற பயத்துக்கெல்லாம் கர்த்தர் அவர்களை நீங்களாக்கினார். 1-2 உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏசாவின் நிமித்தம் யாக்கோபு பயந்து கர்த்தரை தேடினார். அவனுக்கு இருதயத்தையே கர்த்தர் மாற்றிவிட்டு கொல்லும்படி வந்தவனை பாதுகாவலனாக கர்த்தர் மாற்றினார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் கொல்ல வாரவனை சிநேகிதவனாய் மாற்றும். ஜெபிக்கிறவனை எவனும் கை போட முடியாது. ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவனை கர்த்தர் அவனுக்கு கீழே கொண்டு வருவாரே தவிர அவன் தலைக்கு மேலே ஏறுகிறதுக்கு ஒரு நாளும் விட மாட்டார். விளங்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை எதிர்க்கிறவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, நான் ஜெபிக்கிறவனா இருந்தா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு, ஒருவனும் என் தலையில் இருக்கிற முடிய கூட தொட அனுமதிக்க மாட்டார். இப்போ நான் ஒரு காரியம் சொல்றேன், என்ன பாருங்க. ஏசா ஒரு ஆளுக்கு பயந்தாக்கும் மாத்துறதுக்கு நிக்கர் எடுக்காம ஓடனான். நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்ல போனா துண்டா காணோம் துணியா காணோம்னு ஓடுறான் இல்லையா. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன், உன்னை உன் அப்பா வீட்டுக்கு திரும்ப வருவேன் எல்லாம் சொன்னவன. அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு போற இடத்துல என்ன வேணும் சொல்லுங்க, சோறு வேணும், எனக்கு வேற என்ன தரணும். கன்னியாகுமரி ஸ்டைலில் சொல்றேன், நிக்கரும் சட்டையும் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு விண்ணப்பம், எனக்கு நிக்கரும் சட்டையும் தந்து சோறும் தந்தா நீர் ஒருவர் எனக்கு தெய்வம். நீர் இந்த சொத்தும் தராண்டா, வேற எதுவும் தராண்டா, இம்பளம் தந்தா போதும், உனக்கு நான் தசமபாகம் கரெக்டாக தருவேன். இங்க ஒரு தெளிவை சொல்றேன், தசமபாகம் யாரும் குத்தி குத்தி கொடுக்கறது இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஆசையாக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வத்தை நேசிக்கிறவனுக்கு உள்ளத்திலிருந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் தானா வரும். தெய்வத்தை நேசிக்காதவன்ட்ட எவ்வளவு கொடுன்னு சொன்னாலும் அவன் கொடுக்கவே மாட்டான். ஏன்னா உள்ளத்துல பாசம் இல்லை, அதனால வராது. விளங்குச்சின்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தந்தா புரியும் இல்லையா. ஆமா, இந்த தம்பிமார் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளை நேசிப்பானுவான் இல்லையா. நேசிப்பானா நேசிக்க மாட்டாங்க, நேசிப்பானு. ஆமாம், இது ஒன்றும் உலக வழக்கம் இல்லாத காரியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அவன் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பா. இவனுக்கு டப்பா பர்சில் இருக்கிறதே வெறும் 20 ரூபா. எவ்வளவு? 20 ரூபா. இப்போ வீட்டுக்கும் போய் சேரணும். இவன் என்ன கேட்கா? ஐஸ்கிரீம் கேட்கா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், இவன் வாங்கி கொடுப்பானா இல்ல போய் சொல்லுவானா? வாங்கி கொடுப்பான், சரிதானா? அவன் வீட்டுக்கு போறது அதெல்லாம் ரெண்டாவது கதை. அவன் என்ன கேட்டுட்டா? ஐஸ்கிரீம் கேட்டுட்டா. உள்ளதெல்லாம் செலவானாலும் என்ன செய்வா? வாங்கி கொடுப்பான். என்ன காரியம்? உள்ளத்துக்குள்ள கிடக்கா நிறைஞ்சி. அப்பனையும் கண்ணுக்கு தெரியாது, அம்மையும் கண்ணுக்கு தெரியாது, ஆரையும் கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தோத்திரம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ளத்துல ஒரு ஆள் நிறைஞ்சு கிடந்த உடனே 20 ரூபாயும் செலவானாலும் பரவாயில்லை, நான் டிக்கெட் எடுக்காம பஸ் ஏறி போனாலும் பரவாயில்லை, என்ன வந்தாலும் குழப்பம் இல்லை, நான் அவன் விரும்பினதை என்ன செஞ்சிடணும்? வாங்கி கொடுக்கணும். இப்ப சொல்லுங்க, உலகத்தில் ஒரு போலியான சிநேகத்துக்கு இப்படி கொடுக்கணும்ன்ற உள்ளத்தின் வாஞ்ச வருமானா, உண்மையா தெய்வத்தை ஒருத்தன் நேசித்தா அவனை குடுகுடுன்னு தாரகம்பு போட்டா இழக்கணும். அல்லேலூயா. தெய்வத்தை உண்மையா சிநேகிக்கிற சபையில குடுன்ற பிரசங்கமே தேவை கிடையாது. தெய்வத்தை உண்மையா ஆராதிக்கிற விசுவாசிகள் இருக்கிற இடத்துல குடுன்ற பேச்சே தேவையில்லை. மோசைய மாதிரி உள்ள பேச்சு தவறும் நிறைய இருக்கு, போதும். நிறைய இருக்கு, போதும். சம்பூர்ணமா இருக்குது, போதும். இதாக்கும் தெய்வத்தை நேசிக்கிற தேவ ஜனத்தினுடைய ஆழம். விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சம்பவத்துக்குள்ள வந்துடுறேன், கவனிங்க. இப்போ ஏசா ஒரு ஆளுக்கு பயந்து ஓடுகிறான். இப்போ 400 பேரோட சேர்ந்து ஏசா வர்றான். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், குடிகாரன் யாரு கூட கம்பெனி வைப்பான்? சொல்லுங்க. குடிகாரன் கூட. ஊழியக்காரன் யாரு கூட கம்பெனி வைப்பான்? ஊழியக்காரன் கூட. விசுவாசி விசுவாசி கூட. அயோக்கியன் கூட. சீட்டாடுகவன் சீட்டாடுகவன் கூட. வட்டிக்கு விடுறவன் வட்டிக்கு விடுறவனு கூட. வண்டி ஓட்டுகவன். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஊர் பழமொழி கரெக்ட் சொல்லலாம், ஏனோ எனத்தோட சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு லைனுக்கு வந்துட்டீங்க. அதனால இப்ப கேட்கிறேன், ஏசாவுக்கு பைபிள் சொல்ற பேரு காட்டு பிராண்டி. யாரு?
காட்டு மிராண்டி, காட்டுவாசி, காட்டு மிராண்டி, மிருகத்தோட சண்டை போடுறவன். இவன் ஒருத்தனுக்கு பயந்து துண்டா காணாமனு ஓடனான் இல்லையா? இப்போ 401 பேரா வராங்க. இப்ப எத்தனை ஏசான்னு சொல்லுங்க? ஒரு ஏசாவா 401 ஏசாவா? சொல்லுங்க. 401 ஏசா இப்ப ஒன்னா சேர்ந்து வராங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சோழி சட்டினி ஆக போகுது. இப்ப சொல்றேன், எத்தனையோ புத்தி மண்டலங்களை பயன்படுத்தி, எத்தனையோ டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில எதையெல்லாமோ சாதிச்சவை இப்ப புத்தி மண்டலம் அரஸ்ட் ஆகி ஒருவரை சார்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. அதாக்கு யாப்போக்கு ஆற்றங்கர. அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு தெரியும் சோழி முடிய போகுதுன்னு. ஆனால் ஜெபம் பண்ணுகிறான், அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அங்கதான் நான் சொல்றேன், ஒதுக்க வேண்டியதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுனா கர்த்தருடைய கிருபை அவனுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சது. வாழ்க்கையில சில பிரச்சனையை ஜெயிக்கணுமா, ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கு, விட வேண்டியதை விடு, தனிமைப்படுத்த வேண்டியதை தனிமைப்படுத்து, மடக்க வேண்டிய முட்டை மடக்கு, வடிக்க வேண்டிய கண்ணீரை வடி, பற்றி கொள்ள வேண்டிய பாதத்தை பற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறதை உன் கண்கள் காணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ இப்போ ஏசா இவன் கூட சந்தோஷம் கொண்டாடவா வந்தா? இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த பகைய தீர்த்து கட்டுறதுக்கு வாரான். நான் இப்படி சொல்லுவேன், கழுத்தை அறுக்க வந்தவன் கழுத்தை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான். ஜெபம் என்ன செய்யும்னு கேட்கிறீங்களா? கழுத்துக்கு நேராய் வருகிற பட்டயத்தை தரைக்கு கொண்டு போய்விடும். அல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யும்னு கேட்கிறீங்களா? கொலைகாரனை காவலாளியாய் மாற்றும். அவர் கேட்கிறார்ல, என்னோடு இருக்கிற மனுஷரில் சிலரை உன்னோடு விட்டு விட்டு போகட்டுமா? பத்திரமாய் கொண்டு வருவார்களே, விட்டு விட்டு போகட்டுமா? யாக்கோபின் நல்ல சுபாவத்தை சொல்றேன். இதுவரைக்கும் என்னை சுகமாய் காத்தவர் இனியும் சுகமாய் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். உன் தயவு எனக்கு தேவையே கிடையாது, உன் உதவி எனக்கு தேவையே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவன் என்னதான் மனித சகாயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் ஒரு நாளும் அந்த மனுஷ சகாயத்துக்கு மேல நம்ம கண்ணு போகவே கூடாது. நம்ம கண்ணு எப்போதும் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை நமக்கு கர்த்தர் எழுப்பி தருவார். ஆனால் நம்ம கண்ணு மனுஷனுக்கு மேல போக கூடாது. நம்மை படைத்த தெய்வத்துக்கு மேல, நம்மை அழைத்த தெய்வத்துக்கு மேல, நம்ம ரட்சித்த தெய்வத்துக்கு மேல மட்டும் இருக்கும் என்றால் நாளுக்கு நாள் பராக்கிரமசாலிகளை நம்முடைய படைகளில் கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருப்பார். நாளுக்கு நாள் உதவிக்கரங்களை நமக்கு எழுப்பிக் கொண்டே இருப்பார். நாளுக்கு நாள் நம்முடைய எல்லைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். எத்தனை அதிகம் பெருகினாலும் நம்முடைய கண் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்கிறதாக இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது போல நிறைய சொல்லலாம். ஆசாப் என்கிற தேவ மனிதன் சொல்கிறார், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு சகாயம் பண்ணினார். யோசபாத்துக்கு விரோதமாய் 3 விதமான கூட்டத்தார் எழுப்பி வந்தார்கள். அந்த குரூப்பீசங்களை எல்லாம் கர்த்தர் தகர்த்து எறிந்தார். யோசபாத்தினுடைய ஜெபம் அதற்கு காரணமாக இருந்தது. ஊழியத்தில் எத்தனை விதமான குரூப்பீசங்கள் எழும்பினா என்ன? ஒரு ஊழியக்காரனை அழிக்கிறதுக்கு எத்தனை குரூப்பீசங்கள் எழும்பினா என்ன? அவங்களோட நம்ம மாம்சத்தில் போராட வேண்டிய அவசியமே இல்லை. யோசபாத்த மாதிரி தேவ சமூகத்தில் கடந்து முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி கர்த்தரை துதித்து கர்த்தரை உயர்த்தி பாடினால் போதும். கர்த்தர் செய்ய வேண்டியதை எல்லாம் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதர் பாடினார், துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தேன். எத்தனை பேருக்கு ஆண்டவரை துதிக்க தெரியும்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு ஒரு வரி பாடுறேன். என்ன பாருங்க, தாவீது நினைச்சா சவுலை கொன்னு இருக்க முடியுமா? முடியாதா? முடியும், முடியும். ஆனா கவனிங்க, தாவீது நினைச்சா முடியுமா? முடியும். ஆனா தாவீது மரிக்கிறது வரைக்கும் அந்த அவப்பெயர் அவனை விட்டு என்ன செய்யாது, மாறாது. அப்னேரை கொன்னதுக்கே தாவீதுக்கு மேல கரம் வச்சிட்டு இருந்தாங்க. தாவீது பாட்டு பாடின போதுதான் ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க,
இதுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப சொல்லுங்க, ஒருவேளை சவுல தாவீது கொன்னிருந்தா ராஜாங்கம் ஒருவேளை கிடைச்சிருக்கும், அவ பெயர் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காது, நீங்க இருக்காது. அவன் அவர்களை அழிப்பதற்கு வழிகள் இருந்தும் சமயம் வாய்த்தும் தருணம் வார்த்தும் அவன் சொன்ன ஒரே காரியம், ஒன்று கர்த்தர் அவரை கொல்ல வேண்டும், 2 யுத்தத்தில் போய் மடிக்க வேண்டும், 3வது அவருடைய காலம் வந்து அவர் சாக வேண்டும். இதனால் நடந்தது என்ன? தாவீதின் மேல் இரத்தப்பழி வராதபடி கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்க கிட்ட மாம்சத்துல போராடாதுங்க. உங்களை தூஷிக்கிறவர்களை மாம்சத்துல போராடாதுங்க. உங்களை பரியாசம் பண்றவங்களை மாம்சிகத்துல போராடாதுங்க. உங்க நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிறவங்கள்ட்ட மாம்சிகத்துல போராடாதுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவங்கள்ட்ட மாம்சிகத்துல போராடாதுங்க. நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறுங்கள், கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுங்கள். நியாயம் செய்வது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கி எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கைகளை தட்டி, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது. உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்கள். அப்படியானால் ஆண்டவரை தேடுகிறதினால் நிறைய நன்மைகளை தருகிறார். விருதாவாய் தேட சொல்லவில்லை. ஆண்டவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். சங்கீதம் 34:10 சொல்றார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிறவனுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். சங்கீதம் 40:16 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். 2 நாளாகமும் 26:5 உசியா ராஜாவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கும் காரியம் வாய்க்கல. ஏன்? மாம்சத்தில் முயற்சிக்கிறாய், பணபலத்தில் முயற்சிக்கிறாய், படைபலத்தில் முயற்சிக்கிறாய். அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று நீங்கள் ஒரு வழியை வகுத்து நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். நிறுத்துங்கள் இன்றைக்கு உங்கள் மாம்சத்தின் வழியை, நிறுத்துங்கள் இன்றைக்கு உங்கள் பணபலத்தின் வல்லமையை, நிறுத்துங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்வதை. இன்றைக்கு ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 வரைக்கும் நடக்காத காரியம் 2026 நடக்கணுமா? இந்த ராத்திரி முதல் தீர்மானம் பண்ணு. எனக்காக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். நான் கர்த்தரை தேடுவேன். அவர் யாரை எனக்காக ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணி தருவார். எந்த மனிதனை சந்திக்கணுமோ கர்த்தர் சந்திப்பார். உன் பிள்ளைக்கு காரியம் கல்யாணங்கள் நடக்கணுமா? கவலைப்படாத. அவர் ஒரு மனிதனை கொண்டு வருகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். மனிதனிடத்தில் முயற்சி செய்கிறத நிறுத்திட்டு இந்த பிள்ளையை தந்தது நீங்க தான்ப்பா. இந்த பிள்ளைக்கு சரியான வரனை, இந்த பிள்ளைக்கு சரியான ஒரு மணமகளை ஆண்டவர் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவர் இந்த காரியத்தையும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆபிரகாமின் குமாரனுக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தரால் கொடுக்க முடியும் என்றால் நீ உன் பிள்ளையின் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அதை வாய்க்க செய்ய மாட்டாரா? உனக்கு கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேடிப்பார், உன் காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஞானத்தினால் பிழைக்க முடியாது, சௌரியத்தினால் பிழைக்க முடியாது, வேகத்தினால் பிழைக்க முடியாது, அறிவினால் பிழைக்க முடியாது. ஆனால் கர்த்தரை தேடினால் எல்லாம் தானாய் நடக்கும். எத்தனை பேர் ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட போகிறீர்கள்? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை தேடுவதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் சமயத்துக்கு போக தெரிகிற எனக்கு ஆண்டவரை தேடுவதற்கு சமயத்துக்கு வர தெரிகிறதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது நான் எவ்வண்ணம் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கே உங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வண்டி ரோட்ல போகும்போது கடக்கு படக் கடக்கு படக்கு கடக்கு படக்குன்னு சவுண்டு கேட்குது. உள்ளே இருந்துட்டு சவுண்டு திடீர்னு வருதுன்னு சொன்னா மாற்றம் வருமா பாஸ்டர்? வராது. அதை ஒரு ஷாப்பில் கொண்டு விட்டு வண்டி இப்படி கிடுக்கு பிடுக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லும்போது ஒரு ஷாப்புக்காரன் சொல்லுவான், நட்டு போல்டெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? லூஸ் ஆகி கிடக்குது, அல்லது பேரிங்கு லூஸாக கிடக்குது, என்னத்தையாவது ஒரு குழப்பம் அங்கே இருக்கத சொல்லுவான். இப்போ அந்த சவுண்டு நிற்கணும்னா என்ன செய்யணும் பாஸ்டர்? சரி பண்ணணும், மாற்ற வேண்டியதை மாற்றணும், சக்கரம் கொடுக்கணும். இதை செஞ்சா அதுக்கு பிறகு நடக்கு புடக்கு சத்தம் ஒன்றும் வராது. இது சரிதான் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இப்ப சொல்லட்டா, எத்தனை வருஷமா நான் ஆண்டவரை தேடுங்க, எனக்கு ஒரு நன்மையும் நடக்கல. ஆண்டவரை தேடுகிறதுல எப்படி இருக்கேன்னு இன்னைக்கு பரிசோதி. எங்க என் வண்டி எனக்கு முடக்கா இருக்குன்றத கவனி. நட்டு போல்டெல்லாம் முறுக்க வேண்டிய இடத்துல முறுக்கு, செலவு பண்ண வேண்டிய முட்டங்கால செலவு பண்ணு, காத்து கிடக்க வேண்டிய இடத்துல காத்து கிட. உன் காரியம் கட்டாயம் வாய்க்கு. கன்னியாகுமரியில் பழமொழி சொல்லுவாங்க, நகம் நனையாம நத்தை எடுக்க முடியாது. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, நடக்காது. தேவ சமூகத்தில் உட்காராம வராது, நன்மைகள் வராது. 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் இந்த கூட்டங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்குரிய வழிகளை உங்களுக்கு சொல்லித்தர்றேன், ஃபாலோ பண்ணுங்க. இவைகளின்படி செய்கிறவன் பிழைப்பான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு முன்னால் வச்சு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஏன்னா எனக்கு கட்டாய கட்டளை 9 மணிக்கு கட்டாயம் நிறுத்தியே ஆகணும். அதனால சீக்கிரமா சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். 2வது, மனிதன் பிழைப்பதற்கு தேவையானது என்ன? உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. கவனிங்கள், பைபிள் சொல்கிறது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால்.
இந்த வார்த்தையை வைத்து பிசாசை ஆண்டவர் மேற்கொண்டார். மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனிக்கணும், ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு தேவை ஆண்டவருடைய வசனம். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் எவ்வளவு வாஞ்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்களுக்கு புதிய ஜீவனை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். வசனத்தினால் பிழைப்பு வரும் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் படிக்கிற வசனம் சாதாரண கதவுக்கல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. எந்த புத்தகத்திலும் ஜீவன் இல்லை. ஒரே ஒரு புத்தகத்தில் மட்டும் ஜீவன் இருக்கிறது. அது நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய புத்தகம் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த வேதாகமம். அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் குறை கண்டுபிடிப்பதற்கு ஒருத்தன் வேதத்தை படித்தான். படித்து முடித்துட்டு அவன் எழுதின ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வேதத்தின் குறைவுகளை கண்டுபிடிக்கும்படி வேதத்தை படித்தேன், ஆனால் வேதத்தை படித்து முடித்த பொழுதோ என்னிடத்தில் உள்ள குறை என்ன என்பதை வேதம் எனக்கு காட்டி கொடுத்தது. அல்லேலூயா! சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை அழிக்க நினைச்சவன் எல்லாம் அழிஞ்சு போனான். வேதம் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்காய் உலகம் எங்கும் பரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா! உலகம் எங்கும் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல அதிகமாய் டவுன்லோட் ஆகிற அப்ளிகேஷன் கர்த்தருடைய வேதம். அது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், உலகத்தில் உள்ள பல மொழிகளில் பல மில்லியன் ட்ரில்லியன் டவுன்லோட் ஆகிறது கர்த்தருடைய வேதம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வேதம் இவ்வளவு தூரம் போகிறது என்றால் வேதத்தில் ஜீவன் இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கிறது. அநேக நேரத்தில் வாழ்க்கை நொந்து, வாழ்க்கை அநேக பாடுகளுக்குள்ளே போகும் பொழுது விரக்தி அடைந்து தேவ சமூகத்தில் வருவோம், ஆராதனைக்கு வருவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் டிவி சேனல்ல எதையாவது பார்ப்போம், அல்லது யூடியூப்ல யாராவது ஒரு தேவ மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்போம். இதை போன்ற லைவ் மீட்டிங்ஸை கேட்போம். பிரியமானவர்களே, அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வேத வசனம் நமக்குள் விசுவாசத்தை பெருக பண்ணி விடுகிறது, நம்பிக்கையை பெரியப்படி விடுகிறது, மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது, நம்முடைய உள்ளத்துக்குள் சமாதானத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே தான் சொல்கிறேன், ஆகாரத்தினால் பிழைக்க முடியாத இடத்தில் கர்த்தருடைய வசனம் உங்களை பிழைக்க வைக்கிறதாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ராத்திரி வேளை சிந்தித்து பாருங்கள். வேதத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது? வேதத்தை நேசிக்கிறதில் நான் எப்படி இருக்கிறேன்? ஓசியா 8:12 சொல்கிறது, என் வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியங்களாக எண்ணிக்கொண்டார்கள். பரிசேயர்கள் ஒரு வார்த்தை அன்றைய போர்ச்சேவர்களை பார்த்து சொன்ன ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. அவங்க எல்லாம் தெரிஞ்சது போல சொன்னாங்க, ஆனா அதுவே அவர்களுக்கு தீமைன்றது அவங்களுக்கு தெரியல. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்க எல்லாரும் படிக்கிறீங்களா? நான் சொன்னா அது உங்களுக்கு கஷ்டமாயிரும், அதனால நீங்களே படிச்சா அது எனக்கு சமாதானமாயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கிற வசனத்தையே நம்ம படிக்கும்போது சில நேரம் பாஸ்டர் சபிக்கிறாருன்றுவாங்க. அதனால அவங்களே படிச்சா அது நம்ம சபிக்கிற மாதிரி இருக்காது, இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிள் எடுங்க. சகோதரா கொஞ்சம் நீங்க வாசித்துருங்க, நான் சொல்ல படிக்க மாட்டேன். என்ன ரைட்? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 49வது வசனம். எல்லா தேவ பிள்ளைகளும் வசனத்தை கொஞ்சம் பைபிள்ல பாருங்க. அந்த வசனம் ரொம்ப முக்கியம். பென்சில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நல்லா அடையாளம் பண்ணி இம்பார்ட்டன்ட்னு சைல்ல 4 குத்தையும் போட்டு வைங்க. படிங்க பாப்பா.
ஐயோ ஐயோ, எப்படி எழுதி இருக்கு? நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி எழுதி இருக்கு? உங்க பைபிள்ல இல்லையோ? நீங்க ஒருக்கா கூட படிங்க, அப்ப கேட்பாங்க. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், ஆமாம் போதும், பரிச்சயமா இருக்கு, எல்லாம் பைபிள் நல்லா தெரிஞ்ச மாதிரி. அவனை சொல்லுதான், வேதத்தை அறியாத இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இப்ப வேதத்தை அறியாம வாழ்வதே சாபத்துக்கு காரணம் பைபிள்ல இருந்து தெரிஞ்சுக்கிடணும். வேதத்தை வாசிக்கிறது இல்ல, வசனங்களை படிக்கிறது இல்ல, பின்ன எப்படி ஆசீர்வாதம் வரும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி 1-2 வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி முடித்திடுறேன், கவனமா பாருங்க. ஏசாயா 5:24 பாருங்க. ஏசாயா 5:24, சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 5:24. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை வெறுத்து வசனத்தை என்ன செய்யறாங்களா? அசட்டை பண்ணினார்களா? என்ன செய்யுமா? அவர்களுடைய வேர் என்ன செய்யுமா? வாடி, அவர்கள் துளிர் என்ன செய்யுமா? தூசியை போல பறந்து போகுமா. இதை நான் சொல்லல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாய் சொல்லுகிறது. ஓசியா 4:6 சொல்றார், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன்னை வல்ல உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 8:20 படிச்சா, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் அவர்களுக்கு கிடைப்பதில்லையாம். என கண்பானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பிழைப்பதற்குரிய ஒரு நல்ல மருந்துதான் கர்த்தருடைய வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்கிறார்? வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். வசனத்தை படித்தா உங்களுடைய பலவீனங்கள் மாறி போய்விடும். வசனம் படிக்க படிக்க உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும். குணப்படாத உங்கள் இருதயம் குணப்படும். வசனம் படிக்க படிக்க விசுவாசம் பெருகும். வசனம் படிக்க படிக்க நம்பிக்கை பெருகும். வசனம் படிக்க படிக்க நீங்கள் வளருவீர்கள். வசனம் படிக்க படிக்க பேதையாயிருக்கிறவன் ஞானியாக மாறுவான். வசனம் படிக்க படிக்க அவன் எச்சரிக்கப்படுவான். வசனம் படிக்க படிக்க தேறினவனாக மாறுவான். வசனம் படிக்க படிக்க நற்கிரியை செய்கிறவனாய் மாறுவான். வசனம் படிக்க படிக்க மகா பெரிய நற்குணசாலிகளாய் நீங்கள் எல்லாரும் மாறிவிடுவீர்கள். வசனம் படிக்க படிக்க நீங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்படியானால் வசனத்தை ஏன் சாத்தான் உங்களை படிக்க விடாதபடி தடுக்கிறான் என்றால் இவைகள் தான் அதற்கு காரணம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரியம் வாய்க்கணுமா? வசனத்தை தியானி, வேதத்தை நேசி. சும்மா பிசி பிசின்னு சுத்தி நடக்காத. சாப்பிடுறதுக்கு பிசி இருக்கா? குளிக்கிறதுக்கு பிசி இருக்கா? வண்டி ஓட்டுறதுக்கு பிசி இருக்கா? அதுக்கெல்லாம் சமயம் இருக்கு. ஆனா வேதத்தை நேசிக்கிறதுக்கு மட்டும் என்ன இல்லை? சமயம் இல்லை. இந்த சாக்கு போக்குகளை எல்லாம் 2025 மூட்டை கட்டி தூக்கி தூர எறிஞ்சிட்டு 2025 செம்மையான வழிகளுக்கு நேராய் திரும்புங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா சொல்லுங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு குறிப்பிடணும், கட்டாயம் குறிப்பிடணும். பயம் உண்டாக்குன்னு நினைக்காதுங்க, குறிப்பிடணும். இனி உள்ள காலம் விசுவாச மார்க்கத்தாருக்கு ரொம்ப சுமூகமா இருக்கும்னு மட்டும் கனவுலையும் நினைச்சிடாதுங்க. இனி பக்தி உடையோருக்கு உபத்திரவங்கள். அந்த காலத்துல பிடிச்சு நிக்கணுமா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு.
அந்த காலத்தில் பிடிச்சு நிற்கணுமா? வசனத்தை நேசி, பிழைப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் மீதமுள்ள 8 காரியங்களையும் நாளைக்கு வேகமாக உங்களுக்கு சொல்லுறதுக்கு நான் பிரயாசப்படுகிறேன். பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நாம் பிழைக்கணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில இடங்கள் உங்களுக்கு நல்ல பணம் இருக்கு, ஆனால் இன்னும் வாய்க்கல. ஏன் தெரியுதா? எத்தனை பிசினஸ் பண்ணாலும் இன்னும் உருப்பட மாட்டேங்கிறோம். ஏன்னு தெரியுதா? என்ன செஞ்சாலும் குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரல. அது ஏன்னு தெரியுதா? சில சூழ்நிலைகளுக்கு மாற்றமே வரல. காரணம் என்னன்னு புரியுதா? ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம விடிய விடிய கம்ப்ளைண்ட் பண்றது சபையையும் பாஸ்டரையும். இல்லையா? இல்லையா? தங்களை மாற்றதை மாத்திட்டு சபையை மாற்றுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ்டர். நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைய கடைசி காலம் தங்களை மாற்றுவதை விட்டுவிட்டு சபையை மாற்றுவதை வைத்திருக்கிறார்கள். உருப்பட முடியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாருங்களேன், இங்க எந்த இயேசுநாதர் இருக்காரோ அவர்தான் நீங்க எந்த சபைக்கு போனாலும் இருக்காரு. இங்க உங்க உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர் தான் எங்க போனாலும் உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறார். ஆகவே வேத வசனங்களுக்கு செவி கொடுங்க. மாற்ற வேண்டியது சபை அல்ல, மாற்ற வேண்டியது என்னை. ஒத்துக்கொள்ள முடிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒரு காரியம் சொல்றேன், இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் எதையும் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தா மாற்றிடுவாருங்க. நீங்க ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒரு ஆடு தன் மயிரை கத்தரிக்கிறதுக்கு பேசாம விட்டு கொடுக்குதோ, அத போல என்கிட்ட என்ன எல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ, ஆண்டவரே என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பேசாம விட்டு கொடு. அவர் எங்க ரிப்பேர் பண்ணணுமோ எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுவார். விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வண்டியை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஷாப்புக்காரன் என்ன செய்வான்? ஜாக்கியில முதல்ல தூக்கி என்ன செய்வான்? நிறுத்துவான். ஹேண்ட் பிரேக்கை போடுவான். லாக் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன செய்வான்? லாக் பண்ணி விடுவான். அதுக்கு பிறகுதான் வேலையை தொடங்குவான். இந்த வண்டி முன்னாலையும் பின்னாலையும் ஓடிக்கிட்டே இருந்தா அவனால சரி பண்ண முடியுமா பாஸ்டர்? முடியுமா? முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படிதான் ஒப்பு கொடுக்கறது இல்லை. மாறணும் மாறணும் மாறணும். மாறாது. உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் மாற்றுவார். ஒப்பு கொடுக்கப்படாதவர்கள் மாற்றப்பட முடியாது. பரிசுத்தமாகிறதுக்கு ஒப்பு கொடு, அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். சரி பண்ணுவதற்கு உன்னை ஒப்பு கொடு, கர்த்தர் உன்னை சரி பண்ணிடுவார். அவர் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய எண்ணமாய் இருக்கிறபடியால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறபடியால் உங்களோடு பேசுகிறார். இரவும் பகலும் கர்த்தரை தேடி பாருங்கள், உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகு கூட ஜெபம் பண்றவன் பயப்படலை. அவன் எப்பவும் ஜெபிக்கிற போல ஜெபிச்சான். அவனுக்கு ஒரு நகத்தை கூட ஒரு சிங்கம் தொடுகிறதற்கு முடியல. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேகமா எழும்புங்க, வேகமா எழும்புங்க. கர்த்தர் நல்லவர். Praise be to God. நிற்கிற இடத்தில் உங்கள் கண்களை மூடுங்கள், வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிற காரியத்தில் குறைவுபட்டவனாய் இருக்கிறேன். உம்முடைய வேத வசனங்களை ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. Praise God. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே
என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை மாற்றும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உம்மை தேடுகிற மனிதனாக, உம்மை பற்றி கொள்ளுகிற மனுஷியாக என்னை ஆண்டவர் மாற்றும். என் வாழ்க்கையில் ஏன் சில நன்மைகள் காணப்படவில்லை? ஏன் என் குடும்பத்தில் சில விடுதலை இல்லை? ஏன் என் குடும்பத்தில் சில மாற்றங்களை காண முடியலப்பா? என் சிந்தை மண்டலத்தில் ஏன் விடுதலை இல்லை? சமாதானம் என் குடும்பத்துக்குள் ஏன் இல்லை? ஆண்டவரை தேட வேண்டிய இடங்களில் நான் தேடாமல் வாழ்வது உண்மைத்தான். என்னை இன்றைக்கு என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை தேடும்படி எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. எளிமையோனே எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையோனே எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையோனே எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையோனே எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஓரமா ஹந்தனமா சந்துரேமாலா ஊடரகனதனா சிகந்தரலமோ பிரௌடல் கமலமோ சக்கன மந்தரா. இந்த இரவு வேளை அவரை தேடுகிற உன் காரியம் வாய்க்கும். அவரை தேடுகிற நீ பிழைப்பாய். அவரை தேடுகிற உனக்கு கர்த்தர் நன்மைகளை செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உன் குடும்பம் பிழைக்கும், உன் குடும்பம் வாழும், உன் தலைமுறைகள் வாழும், உன் நன்மைகள் உனக்கு உண்டாகும். கர்த்தர் உன் குடும்பத்தில் நன்மைகளை
அதிசயம் செய்வார். பயப்படாதே, கர்த்தரை தேடு. ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்வார். மனிதனை தேடி தேடி தோற்று போனாயோ? பணத்தை நம்பி நம்பி தோற்று போனாயோ? ஐஸ்வர்யத்தை நம்பி நம்பி தோற்று போனாயோ? பயப்படாதே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தரை இந்த ராத்திரி தேட ஆரம்பி. நீ பிழைப்பாய். ஆசா தன் தேவனை தேடின போது அவன் பிழைத்தான். மனாசே வெங்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற இடத்தில் கர்த்தரை தேடினார். கர்த்தர் அவன் விடுதலையாகும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். நீ கர்த்தரை தேடு, உன் சிறையிருப்புகள் மாறும். கர்த்தரை தேடு, உன் வியாதிகள் நீங்கும். கர்த்தரை தேடு, உன் பலவீன கட்டுகள் உடையும். உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தரை தேடு, உனக்கு எல்லாம் கைகூடி வரும்படி கர்த்தர் செய்வார். நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை துதியுங்கள்.